ஏய் இதெல்லாம் உங்க மாமியார் வீடா? ஒரு வாரம் கழிச்சு வரேன். சாரி சார், லீவில் இருந்தேன். லீவ்ல இருந்தியா? அது தெரிஞ்சுடா. யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண? இல்லை சார், மெடிக்கல் எமர்ஜென்சி, உடம்பு சரியில்லை, அதனால தான். ஒரு வாரம் சாப்பிட மறந்தியா இல்லை தூங்க தான் மறந்தியா? சாரி சார், மறந்துட்டேன். இப்போ பாரு இது ஒன்று சொல்றது. உங்களாம் நல்லா ஸ்ட்ரிக்டாக நான் இருந்தா தெரிஞ்சிருக்கோம். 3 வேளை சோறு போட்டு வேலை வாங்காமல் இருக்கும்ல, இப்படிதான் பண்ணுவீங்க. ஏது இந்த கம்பெனியில் போகிறது சோறா? அப்புறம் என்ன? அதெல்லாம் நீ பேசக்கூடாது. உன் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடு, டாக்டர் சர்டிஃபிகேட் கொடு. நான் ஏடா அல்சர்னு போட்டிருக்கு? அதான் நாங்கள் 3 வேளை சோறு போடுறோம்ல, அப்புறம் தான் அல்சரு. யோ, இன்னொரு வாட்டி இந்த கம்பெனியில் போகிறது சோறுன்னு சொன்னேன், மரியாதையே கிடையாது. அது கிடையாதா? ஏன்டா சோத்துக்கு என்னடா கூட? யோ, சோறா எது? கம்பெனியில் சாப்பாடா போடுறீங்க? இது அரிசியா இல்லை ஜீரகமான்னு தெரியல. அவன் வாயில போட்டு மென்னுட்டே போறான். அப்பளம்னு வைக்கிறீங்க, அது அப்பளமா கர்ச்சிஃபான்னு தெரியல. அவன் வேர்வையால தான் தொடச்சு கர்ச்சிஃபா யூஸ் பண்ண இருக்கான். கூட்டுன்னு வைக்கிறீங்க கூட்டு. நாங்க வீட்டுல காய்கறியே வாங்க தேவையில்லை, இது அப்படியே எடுத்து போய் வீட்டுல சமைக்க வேண்டாம். பச்சை காய்கறி தான் அது. சாம்பார் தான் வாய்க்கு அப்படி தொப்பிட்டு இருக்கானுங்க. விட்றா, அதான் தொட்டுக்கு மைசூர் பாக்கெல்லாம் வைக்கிறோம்ல. எது அந்த செங்கலா? யோ, இங்க சேர் ஆடுது இல்ல, அது கீழே சப்போர்ட்டா வச்சுட்டு இருக்கோம் அந்த மைசூர் பாக்க. சர்றா, வாரத்துக்கு ஒரு வாட்டி கறி முட்டைலாம் போடுறோமே, அப்புறம் தான். ஐயோ, நீங்க குடுக்குற முட்டை இருக்குல்ல, அது மிஷின்ல இருக்க டூலால கூட உடைக்க முடியாது அந்த முட்டை. அப்படி ஒரு முட்டை அது. சிக்கனு எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சா சிக்கன் வாங்குறீங்களோ? கறியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த நாய் சாப்பிட்ற எலும்புலாத்துல வந்து எங்களுக்கு போறீங்க, நாங்க சாப்பிடணும் இருக்கோம். இப்ப இந்தா, இது நீ ஹாஸ்பிட்டல் பில்லு 20,000. இதை நீங்க தான் கட்டணும். நாங்க ஏன்டா கட்டணும்? யோ, உன் கம்பெனி சாப்பாடு சாப்பிட்டு தான் எனக்கு அல்சர் வந்துச்சு, நீ தானே கட்டணும். போடுற சம்பளம் 15,000, ஹாஸ்பிட்டல் பில் 20,000. கட்டிட்டு போகலங்க. அப்படிலாம் டேய் தம்பி.